சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல கிராண்ட் மாஸ்டர் மேக்னஸ் கார்ல்சனுக்கும், கிராண்ட் மாஸ்டர் யூ யாங்கிக்கும் நடந்த ஒரு ஆட்டத்த பார்க்க போறோம். ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம செஸபிள் மாஸ்டர்ஸ்ல குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல நடந்த ஒரு ஆட்டம். ஸோ இதுக்கு முன்னாடி பிளே ஆஃப்ஸ் நடந்தது. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, எசிபெங்கோவோட அவர் வந்து போட்டி போட்டிருந்தாரு. அத தொடர்ந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னேறி வந்திருந்தாரு. குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல யூ யாங்கியோட வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறாரு. அதில முதல் ஆட்டம் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இது ரேபிட் ஃபார்மேட்டில் 10+0 அதாவது வித்தவுட் இன்க்ரிமெண்ட் வந்து நடக்குது. இந்த கேமை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கேம் வந்து D4 வந்து கால்சன் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து நைட் F6 இருக்குது. ஓப்பனிங் வைஸ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே அக்சலரேட்டட் லண்டன் சிஸ்டம் அல்லது லண்டன் சிஸ்டம் வந்து இங்கே ட்ரை பண்ணுறாரு. D5, E3, பிஷப் G4. ஜென்ரலாக பிஷப் வந்து F5ல லேண்ட் ஆகும். அதர்வைஸ் பானை வந்து பார்த்திங்கன்னா C5 வந்து அட்வான்ஸ் பண்ணுவாங்க இயர்லியராக. பட் இங்கே வந்து அவர் பிஷப்பை வந்து G4ல போட்டு குயினை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இங்கே ஜென்ரலாக வந்து ஒரு பீஸை டெவலப் பண்ணுறது ரொம்ப வழக்கமான விஷயம். பட் இங்கே மாறுதலாக கால்சன் வந்து பார்த்திங்கன்னா F3 வந்து விளையாடுறாரு. பிஷப் H5 போனதுக்கப்புறம் அந்த பிஷப்பை அப்படியே விடாமல் அவர் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பயங்கரமான ஒரு சிப்பாய் படையை வந்து திரட்டுறாரு. ஸோ இதான் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. பட் இந்த சிப்பாய் படை வந்து பார்த்திங்கனாக்கா உண்மையாகவே ஒரு ஹெல்ப் பண்ணுச்சா? இல்ல ப்ராப்ளமாக வந்து ஆச்சா? இல்ல இந்த மாதிரி பான் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது பிளாக் பிளேயர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கேமில் உங்களுக்கு விடை கிடைக்கும். ஸோ H5 வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து பிஷப் ட்ராப் ஆகக்கூடாதுன்ற ஒரு இதுக்காக H5 விளையாடுறாரு. ஈவன் நீங்கள் H6 விளையாடினாலுமே இங்கே ஓகே தான். ஏன்னா இங்கே H6 ஆடும்போது G5 ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதனால் டேரெக்டாகவே H5 விளையாடுறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் G5, ஸோ நைட் FD7. ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் டெவலப் ஆகுது. பிஷப் வந்து சேஸ் பண்ணுறாரு. ஸோ பிஷப் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ கேப்சர் பண்ணது ஏன்னா வந்து பிஷப்பை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஷப் H7 ஆடணும். அப்போ அவர் கேப்சர் பண்ணும்போது ரூக் வந்து மிஸ்பிளேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்தில் ரூக் நம்ம H7ல இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமோ, அல்லது H6க்கு போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணும் அவருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொசிஷன் வந்து கிரியேட் ஆக போகுது. ஸோ குயின் டெவலப் ஆகுது கேப்சர் பண்ணிவிட்டு E6, G6 போயிட்டு அந்த பான் ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அதனால் இந்த பொசிஷனில் நீங்கள் பெட்டர் வந்து G6 நீங்கள் விளையாடுறது பெட்டர் இன்ஃபேக்ட். ஏன்னா இப்போது இனிமேல் வந்து இந்த பான் வந்து அட்வான்ஸ் ஆகுது. இனிமேல் அவர் இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கணும் அப்படின்னா F4, F5 அப்படின்னு சொல்லி வரணும். அது வரைக்கும் நம்ம அடுத்த டெவலப்மெண்ட் மூவ்ஸை நம்மளால் கேரி அவுட் பண்ண முடியும். பட் அவர் வந்து நேச்சுரலாக டெவலப் பண்ணுறத அவர் தடுக்கிறாரு. G6 போட்டு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் வந்து கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் F6. கால்சனோட அந்த G6 பான் வந்து வீக் பான் தான். பட் இருந்தாலும் அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நைட் E2, அதுக்கப்புறம் பான் டு C5 இப்போ விளையாடுறாரு. அதுக்கப்புறம் C4. ஸோ பான் புஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா அவர் தடுக்கவே இல்லை. இங்கே ஜென்ரலாக வந்து லண்டன் சிஸ்டம் பிளேயர் வந்து C3 விளையாடுறத பார்த்துருப்பீங்க. பட் இங்கே வந்து C4 அக்ரெசிவாக விளையாடுறாரு. நைட் B6 போயிட்டு ஜஸ்ட் அந்த பானுக்கு இன்னொரு ப்ரெஷர் கொடுக்குறாரு. வேணா நீங்கள் வெட்டுங்கன்றாரு. அதே போல் அவர் வெட்டுறாரு. வெட்டினதுக்கப்புறம் இந்த ஒரு இன்பிட்வீன் மூவ் C டேக்ஸ் D5க்கு அப்புறம் C4 ஆடுறாரு. இந்த பொசிஷனில் நைட் B C3க்கு அப்புறம் அவர் வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறம் குயின் இன்டு D5 அடிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட் மூவ் இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும். அதான் வந்து ஸ்டாக் ஃபிஷோட பார்வையில் வந்து பெஸ்ட் மூவாக இருக்குது. அல்லது நைட் டேக்ஸ் D5. ஸோ அதுவுமே நீங்கள் விளையாடலாம். ஜஸ்ட் இந்த பிஷப்பை வந்து நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு மூவ். ரொம்ப இம்ப்ரெசிவான ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது பிளாக்குக்கு. ஏன்னா என்ன சொல்கிறது, பிளாக் வந்து ஒயிட்டோட இந்த பான் ஸ்டாமை வந்து பார்த்திங்கன்னா பனிஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஸோ குயின் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. அதனால் குயின் ட்ரேட் வந்து இங்கே பண்ணுறதுக்காக குயினை வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணுறாரு. ஸோ நைட் BC3, அதுக்கப்புறம் குயின் ட்ரேட் நடக்குது. இவரே நடத்துகிறாரு. F into E4ன்னு சொல்லி ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்கிறாரு. ஐடியா என்ன அப்படின்னா, இந்த பொசிஷனில் வந்து நைட்டால் நீங்கள் கேப்சர் பண்ணால் பானை கேப்சர் பண்ணால் உங்களுக்கு வந்து டுவோர்ட்ஸ் த பான் சென்டரை வந்து பார்த்திங்கன்னா பானை வந்து வெட்டுறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல் இங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஓப்பனிங்கில் நிறைய பான் மூவ் பண்ணிட்டு பட் இப்போ பிரின்சிபல்டாக விளையாடுறாரு. நைட் C6, பிஷப் C7 ஸ்ட்ரக்சரை உடைக்கிறதுக்கு திரும்ப ஒரு முயற்சி பண்ணுறாரு. நைட் B4 போயிட்டு 4க்கு த்ரெட்டன் பண்ணுறாரு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பொசிஷனில் கால்சன் வந்து நைட் F4 வந்து விளையாடுறாரு. அது 4க்கு இருக்குது, F4 விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நைட் C2 நீங்கள் சப்போஸ் லேண்ட் ஆனீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இன்ஃபேக்ட் இந்த பொசிஷன் ஒயிட்டுக்கு தாங்க பெட்ரு. எப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? கிங் D2க்கு அப்புறம் நைட் இன்ட்டு A1 நம்ம நேச்சுரலாக ஆடுவோம். அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு E6. இப்போ இந்த நைட் எங்கேயும் வெளியில் போக போகிறது கிடையாது. ஆனால் இப்போ ஆல்ரெடி கால்சன் வந்து ஒரு பானை வந்து வெட்டிட்டாரு. இப்போ அடுத்து அந்த நைட்டையும் வெட்ட போகிறாரு. திரும்ப அந்த பானை டபுளும் பண்ண போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஷப் நகர்ந்ததுக்கப்புறம் 4க்கும் த்ரெட்டன் ஆக போகுது. எக்ஸாம்பிள் நீங்கள் கிங்கை வச்சு அதை எல்லாத்தையும் தடுத்தீங்கன்னு சொன்னால் தென் பான் டு D5. சென்டரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்டட் பாஸ் பான் வந்து இங்கே கிரியேட் பண்ணுறாரு. ஃபியூச்சரில் நீங்கள் F பானை வச்சு இதை சேலஞ்ச் பண்ணால் கூட கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பானை வச்சு திரும்பவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டுவல் பான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பானாக சென்டரில் போயிட்டுருக்கோம். அதுதான் இவருக்கு கிடச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காம்பன்சேஷன் இந்த பொசிஷனில்.
சப்போஸ் இது அப்படியே கன்டின்யூ பண்ணோம் அப்படின்னா லென்த்தான ஒரு வேரியேஷன் போகும். ஒயிட்டுக்கு வந்து ஃபேவரபுளான ஒரு கண்டிஷன் தான். ஆனா, கேமில் வந்து அவர் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு டைரக்ட்டா கிங் D7 ஆடுறாரு. பட் இப்போ நைட் C2 செக் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட். பட் அதுக்கு முன்னாடி பிஷப் இன்டு B6 விளையாடுறாரு. A இன்டு B6 அடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து கிங்கை மூவ் பண்ணி ரூக்கை கனெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நைட் C2 செக்கோட வராது. ஸோ பிஷப் D6 டெவலப் பண்ணி நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் A3 இவர் இந்த நைட்டை அட்டாக் பண்ணோன்னே கவுண்டர் அட்டாக் மாதிரி ஃபஸ்ட்டு அந்த நைட்டை வெட்டிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு A இன்டு B4 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிஷப்பை பின்னாடி கூப்பிட்டு போயிடுறாரு. இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து பிஷப்பை D6ல வச்சதுக்கப்புறம் அவர் B5 வந்து விளையாடுறாரு. ரொம்ப ஒரு முக்கியமான மூவ். இன்ஃபேக்ட் இந்த இந்த பான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக்கோட குயின் சைடில் இருக்கக்கூடிய டபுள் பானை ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக மாறுது. அதர்வைஸ் அவர் புஷ் பண்ணவாவது வாய்ப்பு இருந்திருக்கும். கிங் C6 அதுக்கப்புறம் பான் B5 ஸோ B4 அந்த மாதிரி புஷ் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும். பட் எல்லாத்தையும் ஆல் டுகெதராக வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் பெனிஃபிட்காக அதை புஷ் பண்ணி பொசிஷனையும் லாக் பண்ணிடுறாரு. அப்படி பண்ணதுக்கப்புறம் பிஷப் B4 போட்டு நைட்டை வந்து அண்டர்மைன் பண்ண பார்க்குறாரு. அதை தவிர்த்து இந்த இடத்துல பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க அப்படின்னா ரூக் இன்டு A1 தான் பெஸ்ட் மூவ். ஐடியா என்ன அப்படின்னா நம்ம இந்த பானை வந்து டார்கெட் பண்ணுறது. இந்த பான் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆக்சுவலாக கால்சனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது. அப்போ அதை டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ கொஞ்சம் வந்து டிஃபென்சிவாக ஆடுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பிஷப் E7 நைட் A4 பிஷப் D8 கிங் F3 அண்ட் தென் பிஷப் C7 இப்படி ஷஃபிள் பண்ணி பொறுமையாக வந்து கொண்டு போகலாம். சப்போஸ் ப்ரெஸ் பண்ணுற மாதிரினா கால்சன் வேணால் ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள் பான் D5 அண்ட் இங்கே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் பிளாக்கு. E-takes D5ஓ இல்லை வந்து E-takes D5 தான் பெஸ்ட் மூவ். சப்போஸ் நம்ம வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதா நினச்சி இந்த மாதிரி லாக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு C பான் வந்து ட்ராப் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பான் வந்து பாஸ் பானாக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ கிங்கை வச்சியே கேமை வந்து கொண்டு போகலாம் பொறுமையாக. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு பொசிஷன் அப்படிங்கிறதுனால அழகாக இந்த நைட்டை வந்து பார்த்திங்கன்னா ரீரோட் பண்ணி எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து கடைசியாக இந்த இடத்துல ஒரு ஃபோர்க்கை கூட கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லூசிங் பொசிஷன். அதனால் இதை வெட்டுறது தான் வந்து ஒரு நல்ல மூவாக இருக்கும். ஸோ சிம்பிளாக வந்து நம்ம வந்து ஒரு குயிக் கேல்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது ஸோ பிஷப் டு B4 பதில் அவர் ரூக் இன்டு A1 அடிச்சிருந்தா அவருக்கு ஒரு சில வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ பிஷப் B4 அதுக்கப்புறம் நைட் A4 பிஷப் A5 டிஃபெண்ட் பண்ணுறாரு. அண்டு இந்த பிஷப் வந்து இந்த டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இந்த லேண்டிங் ஸ்கொயர் 4 கூட வருது. அதனால் பிஷப் வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து ஓவர்லுக் என்ன சொல்லுது அதை வந்து நம்ம த்ரெட்டன் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஃப்ளெக்ஷன் டாக்டிஸோ இல்லை வந்து ஓவர்லோட் கான்செப்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த ஃபோர்த் த்ரெட் வந்து ரியல் ஆகும். அப்போ பிஷப்பும் பிரச்சனையில் இருக்கும், ஃபோர்க்கும் பிரச்சனையில் இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால அதை என்ன சொல்கிறது ஒரு ப்ரொஃப்ளாக்டிக்காக கிங்கை எங்கேயாவது மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். பட் அதுக்கான டைமே இப்போ கால்சன் வந்து கொடுக்கவே இல்லை. இப்போ 25வது மூவ்லேருந்து வின் பண்ணுற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆஃப்டர் மூவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சோட தான் வரும். ரூக் A8 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் C2 டபுள் பண்ண பார்க்குறாரு. சரி அதுக்குள்ளே நம்ம G6 வெட்டி நம்ம ஏதாவது கிங் சைடில் வந்து கவுண்டர் பண்ணலாம், ரூக்கை வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பட் அதுக்கப்புறம் ரூக் HC1 நீ வேணா வெட்டிக்கோன்றாரு. ஸோ வெட்டிட்டு சப்போஸ் ரூக் இன்ட்டு G6 அடித்தோன்னு சொன்னால் தென் ரூக் இன்ட்டு பான் டு B4. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து எம்பசான் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூக் வந்து ட்ராப் ஆகிடும். சப்போஸ் இந்த மாதிரி ரூக் இன்ட்டு C8 ப்ளஸ் B2 இஸ் கவர்ட் பை த நைட். சப்போஸ் இங்கே நீங்கள் வந்து பிஷப் இன்ட்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் தென் ஃபோர்க்கு நம்ம சொல்லிகிட்டு இருந்த அந்த ஃபோர்க்கு வந்து பார்த்திங்கன்னா லைவாக வந்துடும். அந்த காரணத்தினால C3 வந்து விளையாடுறாரு. C3க்கு அப்புறம் பான் டு B4 இது வந்து திரும்பவும் அந்த டிஃப்ளெக்ஷன் தான். ஸோ பான் டு B4 ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவ் இந்த பொசிஷனில். ரூக் C4 போடுறாரு. பட் தென் இங்கே வந்து பீஸ் ட்ராப் ஆகிடுது. இப்போ என்னன்னா பீஸை வந்து நம்ம காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறாரு, அதாவது ரீகேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் ரூக் C3க்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி லாஸ் பொசிஷன். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிங்குக்கு அதிகமாக எஸ்கேப் ஸ்கொயர் இல்லாதது உங்களால் பார்க்க முடியும். ப்ளஸ் இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எஸ்கேப் ஸ்கொயர்ஸை கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ஸ்கொயரும் கார்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஃபியூ செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிங்கை வந்து செக்மேட் பண்ணிட முடியும் 6th ரேங்க்லேயே. ஸோ ரூக் இன்ட்டு A5 ஆடுறாரு, பான் டு E5. ஸோ இந்த ஒரு எஸ்கேப் ஸ்கொயரை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு இந்த மூவ் பண்ணுறாரு. த்ரெட்னிங் மேட் இன் 2-3 மூவ்ஸ். F இன்ட்டு E5 அதுக்கப்புறம் F இன்ட்டு E5க்கு அப்புறம் அவர் F இன்ட்டு E5 D இன்ட்டு E5க்கு அப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு இதுக்கப்புறம் இந்த பொசிஷனை வந்து சேவ் பண்ண முடியாது. நான் மேட் இன் 3 அன்ஸ்டாப்பபிள் ஆக்சுவலாக. சப்போஸ் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு செக்மேட் பண்ணிடலாம். ஸோ அந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் உங்களுக்கு தெரியும் டைம்லாம் வந்து இருக்குது. ஸோ இங்கே D இன்ட்டு E5 அடித்ததுக்கப்புறம் யூ யாங்கி வந்து ரிசைன் பண்ணிட்டுறாரு. ஸோ இவங்களுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கேம் நடந்தது. அதில் 2 கேமில் கால்சன் வந்து ஜெயிச்சிட்டாரு. அடுத்து ரிமைனிங் கேம் ஒரு கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா பண்ணியிருந்தார். ஸோ ஆக மொத்தத்தில் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லேருந்து செமிஃபைனல்ஸ்க்கு வந்து முன்னேறி போயிருக்கிறாரு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அர்ஜுன் எரிகேசி வேஇயை வந்து பார்த்திங்கன்னா 3-0 அப்படிங்கிற புள்ளி கணக்கில் பீட் பண்ணி அர்ஜுன் எரிகேசியும் மேக்னஸ் கால்சனும் செமிஃபைனல்ஸில் வந்து மோத போகிறாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேரிங். அண்ட் இந்த கேமை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அண்டு முடிஞ்சால் நம்ம அர்ஜுன் எரிகேசி
எப்படி வந்து வேயியை வந்து பீட் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கா பிரக் வந்து வேயியோட தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அர்ஜுன் எரிகேசி, விளாடிஸ்லாவ் அர்த்திமேவ வந்து பார்த்தீங்கன்னா, பீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில இருக்கக்கூடிய ஃபியூ கேம்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேபோல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.